ஆன்லைன் கிளாஸ்க்கே உன் மூஞ்சி இப்படி போகுது. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் நீ என்ன பண்ணுவ? வணக்கம், நான் சுryathangaraj. இன்றைக்கி நாம் 2 க்யூட்டான கேக் டெக்கரேஷன் பார்க்க போகிறோங்க. அது கூட இன்றைக்கி மித்துக்குட்டியோட ஃபர்ஸ்ட் டே ஆன்லைன் கிளாஸு. இன்றைக்கி அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க. காலையில் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சில செடிகள் இருக்கிற களைகளெல்லாம் எடுக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. புதினா செடி பார்க்குறக்கே நல்லா கொழு கொழுன்னு அழகாக இருந்துச்சுங்க. இதை பார்த்தோன்னே இன்றைக்கி புதினா சட்னி தான் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் வளர்த்துற காய் செடி கீரை செடிகளோட மகத்துவமே தனிதாங்க. அதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு எந்த ஒரு மருந்தும் எதுவுமே தெளிக்கிறது இல்லை. இருந்தால் கூட அது எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். அப்புறம் நாமளே வளர்த்துன செடி அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறிச்சு சமையல் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க சமைக்கிறக்கே. சரி, புதினா சட்னி மட்டும் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை நான் பெருசாக ஒன்று வீடியோவில் கவர் பண்ணல. சீக்கிரமாகவே இந்த புதினா வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி பண்ணி நான் சீக்கிரமாக வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கே உன் மூஞ்சி இப்படி போகுது. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் நீ என்ன பண்ணுவ? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கடா. ஏன் மூஞ்சி பிடிச்சிருக்க? ஜாலியாக தான் இருக்கும். ஏன் ஒரு வாய் மொட்டி விட்டுருக்குற? சிரிப்பு வந்துருச்சு, சிரிப்பு. சரி, பென்சில் கண்ணில் குத்தி இருப்பது. சரி, கிளாஸ்க்கு போகலாமா? ஆன்லைன் கிளாஸ் போகலாமா வேண்டாமா? நான் 1 2 3 தான் படிக்கணும். 1 2 3 எல்லாம் சொல்லி தருவாங்க. 1 2 3 எல்லாம் பாட்டாக சொல்லி தருவாங்க. மித்து உனக்கு டிவியெல்லாம் போட்டு சோட்டா பீமு, அப்புறம் சுக்கி, அப்புறம் இதெல்லாம் பார்ப்பில்ல டோரா, அது எல்லாமே இவங்களும் காமிப்பாங்க உனக்கு. அதான் உனக்கு எபிசிடே சொல்லி தரும். நீ பார்க்குறியா? ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுனே வெளியே போய்க்கலாம். கூட்டிகிட்டு போகிறேன். ஆன்லைன் கிளாஸில் முடிச்சுனே வெளியே போகலாம். எதுக்கு? வேண்டாமா? வெளியா வரேன். அப்புறம் விழுக்கிறேன். இது வரைக்கும் சும்மாவே விளையாண்டு சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு இடத்துல ஆன்லைன் கிளாஸில் உட்காரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவனுக்கு முடையாயிருச்சு. அப்புறம் அது எதுவும் பேசி சமாதானப்படுத்தி கிளாஸில் உட்கார வச்சுட்டேன். இப்போ கேஜிஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு பேரண்ட்ஸும் கூட உட்கார வேண்டியதாக இருக்குங்க. எனக்கு அதுக்கு டைம் இல்லாதனால தான் லாஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணி விடவே இல்லை. நெக்ஸ்ட் இயர் எல்லாம் இப்படி சரியாயிரும், ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போகிற போக்கு பார்த்தா ஸ்கூல் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. என் பொண்ணு அவளே படிச்சுக்குவா. அவளுக்கு டியூஷன் அனுப்பணுமோ இல்லை நான் கூட போய் உட்காரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இருக்காது. டைரி சைன் வாங்குறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட வருவா. இப்போ இவன் கூட உட்காந்து நானும் கிளாஸில் உட்காரணும் அப்படிங்கும்போது இது எனக்கே கொஞ்சம் முடையாதாங்க இருக்குது. பேரண்ட்ஸோட நிலைமையை விட டீச்சர்ஸோட நிலைமை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பாவமாக இருக்குதுங்க. ஏன்னா நானும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக 3 ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்கள நேரில் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதுவும் ஆன்லைனில் அவங்க ஒரு பக்கம் கத்திகிட்ருக்குறாங்க, இவங்க ஒரு பக்கம் பார்க்காம இருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் படி குழந்தைங்கள மிரட்டவும் முடியாது. இது ரொம்பவுமே கஷ்டமான நிலைமையாக இருக்குதுங்க பார்க்குறக்கே. சீக்கிரமாகவே இந்த நிலமையெல்லாம் சரியாகட்டும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்க வேண்டியதுதாங்க. வேறு என்னங்க நம்ம பண்ண முடியும்? சரிங்க. அப்புறம் எனக்கு பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. அது என்னென்னா நம்மளோட பிரைட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஜுவல்லரி நான் வாங்கியிருந்தேன். அந்த பார்சல் தான் வந்துருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன் இது. நல்ல ஒரு கிராண்டான சோக்கர் நெக்லஸும் அப்புறம் ஒரு ஹாரமும் இருக்கிற மாதிரியான ஒரு செமி செட் மாதிரி வாங்கியிருந்தேங்க. இதில் இயர்ரிங்கும் நெத்திச்சுட்டி ரெண்டுமே கூட இருந்துச்சு. ஒரிஜினல் கோல்டெல்லாம் என்ன ஃபினிஷிங் கொடுப்பாங்களோ அதே ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்களுங்க. சில பேர் நல்லா கிராண்டான செட்டு போடணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இதை அப்படியே நம்ம செட்டாக கொடுக்கலாம். இல்லை சில பேருக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சாக கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கும் எங்கிட்ட இருக்கிற வேறு ஜுவல்ஸ் எல்லாம் கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த செட் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த செட்டு வாங்கியிருந்தேன். பாருங்கள், இதான் சோக்கரு. அதோட ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தாங்க வாங்கினேன். சுதி ஃபேஷன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜில் தான் பார்த்து வாங்கினேன். இது நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க அப்படிங்கிறக்காக தாங்க அந்த நேம் சொன்னேன் நான். மற்றபடிக்கு பெய்டு ப்ரொமோஷனில் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன யாருன்னே கூட தெரியாதுங்க. இந்த வீடியோ நான் போடுவேன், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன்னு கூட அவங்களுக்கும் தெரியாது. இந்த எப்படியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்காக தான் அந்த நான் நேம் சொன்னேன். இவங்ககிட்ட நான் இது ஃபஸ்ட் டைம் தாங்க வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேஜஸ் இருக்குது. நான் எனக்கு எங்கெங்கே பிடிக்குதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே பார்லர் வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆக போகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வருஷமாக நான் ரெண்டலுக்கு தான் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் எனக்கு நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க. ரெண்டலுக்கு நம்ம ஜுவல்ஸ் எடுக்கும்போது அந்த கரெக்டாக அந்த 24 ஹவர்ஸில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மதுன்னா பிரச்சனை கிடையாது. பிரைட்ஸ் 1 நாள் 2 நாள் டிலே கூட ஆகலாம்.
அதனால் அவங்கள நம்ம ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2-3 செட்டு எடுக்கிறதுக்காக ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 30 ஜுவல் செட்டுக்கு மேலேயே இருக்குதுங்க. ஒரிஜினல் டைமண்ட் ஃபினிஷிங்கு, கோல்டு ஃபினிஷிங் இந்த மாதிரியான ஜுவல் செட்டெல்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற பிரைட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஜுவல்ஸாக வந்து பார்த்து நான் வாங்கி வச்சிட்ருக்கேன். என்னோடய ஒர்க் எல்லாமே நான் ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுறேங்க. அதனால தான் நான் வந்து ஏர்ன் பண்ணுற இல்லை முக்கால்வாசி வந்து என்னோடய பிஸ்னஸ்லேயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம கேக் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. இப்போ நான் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ரசமலாய் கேக்கு. எப்பவும் போல் க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு செகண்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்களுங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற ரெசிபி கேக் ரெசிபி சொன்னேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும், நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு செய்கிற கேக்கோட ரெசிபி வந்து வேறு மாதிரியும் நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் ஏதாச்சும் ட்ரிக் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ட்ரிக்ஸுமே கிடையாதுங்க. நான் வந்து கஸ்டமருக்கு எப்படி செய்கிறனோ அதே கேக்கை தான் வந்து நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கூட மட்டும் தனியாக செஞ்சு நான் அப்லோட் பண்ணுறதில்ல, நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. அப்படி நான் ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட கேக் வாங்குகிற கஸ்டமர்ஸும் தாங்க பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க என்ன கேட்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேக் டெக்கரேஷன் பார்த்துட்ருக்குறீங்களேங்க, இந்த கேக் வாங்கின கஸ்டமர் கூட எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் 1/2 kg ரசமலை கேக் டெக்கரேஷன் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் வந்து 3 லேயராக கட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் இந்த கேக் வந்து 2 லேயர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கேக்கோட சைஸ் பொறுத்து 2 லேயராக 3 லேயராக அப்படி கட் பண்ணுவேன். நார்மலாகவே என்னோடய 1/2 kg பார்த்தீங்கன்னா 750 to 800 கிராம் பக்கமே இருக்கும். இந்த கேக்கு வந்து நான் வெயிட் போட்டு பார்த்தேங்க, ஆனால் அதை வந்து வீடியோ எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அது அவங்ககிட்ட நான் சொன்னேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து உங்களோட கேக்கோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் 2 லேயராக கட் பண்ணியிருந்தேங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு அப்படி கேட்டதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ நான் ஏமாத்துற மாதிரி அவங்க நினைக்கலாம் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி நான் வந்து வீடியோஸில் வந்து எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் எல்லாமே வந்து வெளிப்படையாக தான் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமே வேண்டாங்க. எனக்கு லாபம் கொஞ்சம் இருந்தால் கூட போதுங்க, மனநிறைவு தான் நான் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த கேக் கூட எவ்வளோ வெயிட் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு 1/2 kg கேக் தான். அந்த மாதிரி தான் வந்து நான் ஒவ்வொரு கேக்குமே கொடுத்துட்ருக்குறேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரசமலாய் கேக்கான டெக்கரேஷன் வந்து இப்போ முடிச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு யூனிக்கான் தீமுக்கான கேக்கு. இந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரோஸ்மில்க் கேக்குங்க. இந்த ரோஸ்மில்க் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபாண்டட்டை வச்சு யூனிகார்னுக்கான காது பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுக்கு வந்து நான் ஹார்ட்டின் ஷேப்டான பிஸ்கட் கட்டர் வச்சு இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் 2 ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல காது ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். இதே மாதிரி இன்னொரு ஹார்ட்டினும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் யூனிகார்னோட காது ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் 1 மணி நேரம் பக்கமாக ட்ரையாக விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுத்தது பண்ணிகிட்ருக்கிறது யூனிகார்னோட கொம்பு. இது வந்து 2 பால் எடுத்து அதை நீளமாக வந்து உருட்டி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு யூனிகார்னோட கொம்பு கிடச்சிரும். இந்த மாதிரி ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா ஈட்டபிள் கோல்டு டஸ்ட் பவுடர் எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேங்க. இது எல்லாமே வந்து கஸ்டமரோட டிமாண்ட் தாங்க. நான் எதுவுமே வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மித்து என்ன பண்ணுறீங்க? ஹரி அக்காவுக்காகவா? கேக் செய்ய போறியா? இப்போதைக்கு ஆயில் மட்டும் ப்ரஷ் பண்ணி கொடுத்து பழகு, அப்புறம் கேக் செய்ய சொல்லித்தரேன். சரி, நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் மித்து. போதும் போதும் போதும். போதும். அதுக்கு 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 பண்ணியாச்சா? சரி, தேங்க்யூ. இப்படி நான் செய்கிற வேலையை ஏதாச்சும் நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் கம்முன்னு உட்காந்துருப்பானுங்க. இப்போ வந்து யூனிகார்ன் கேக்கான க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுருக்குறேங்க. இது வந்து ரோஸ்மில்க் கேக்கான க்ரம் கோட்டிங் அது முடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கேக்கான செகண்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் வந்து கேக் வந்து 2 டயரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
கீழ் லேயர் வந்து அவங்க குழந்தையோட ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேல் லேயர் வந்து யூனிகார்ன் தீமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ கீழ் லேயர் வந்து ரெட் கலர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இது மட்டும் நான் ரெட் கலரில் க்ரம் கோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ரோஸ் செட் டிசைன் மாதிரி போட்டு கொடுக்குறக்காக ஒரு ரோஸ் நாசில் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்குறேங்க. இந்த ரோஸ் செட் டிசைன் போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ரோஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு 3-4 லைனாச்சும் வந்து ரோஸ் டிசைன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 2 லைன்லேயே வந்து ரோஸ் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அது எனக்கு இன்னும் அழகாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அந்த க்ரீமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரியான ரோஸ் நாசிலே வந்து சின்ன நாசில் வச்சுட்டு அதில் நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். அப்போ வந்து இன்னும் கூட நம்மளுக்கு இன்னொரு லைன் அதிகமாக கிடைக்கும். அப்போ பார்க்குறக்கு இன்னும் அழகாக தெரியும். இந்த மாதிரி ரோஸ் செட் டிசைன்ஸ் போடும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு கேக்குக்கு நம்ம க்ரம் கோட் பண்ணும்போது இப்போ ஒயிட் கலரில் பண்ணுறோன்னா இந்த ரோஸ் செட் டிசைன் போடும்போது அங்கங்கே கேப் மாதிரி தெரியும். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து ஒயிட்டாக தெரியும். அது வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் டிசைன்ஸை வந்து அழகாக கெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக வந்து ஒரு லேயர் மட்டும் அது என்ன ரோஸ் செட் டிசைன் போட போகிறோமோ அதே க்ரீமை வந்து ஒரு லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ் செட் டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியும், கேப்பே தெரியாது. இப்போ கீழ் லேயர் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற லேயர் எடுத்து மேலே வச்சிடலாங்க. இது ஃபுல்லாக வந்து நான் ஒயிட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற கேப்பையும் வந்து ஒரு 3/4 வாசி மட்டும் இந்த ரோஸே டிசைனே போட்டு நான் கவர் பண்ணி கொடுக்குறேங்க. ஏன்னா யூனிகார்னோட டெக்கரேஷனும் இந்த கீழ் லேயர் வரைக்கும் வரும். அதனால 3/4 வாசி மட்டும் இந்த ரோஸே டிசைன்ஸ் நான் போட்டு கொடுக்குறேன். இனி யூனிகார்னுக்கான டிசைன்ஸ் நம்ம பண்ணலாங்க. நம்ம ரெயின்போ கேக்குக்கு மல்டி கலர் எப்படி ஆட் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே ப்ரொசீஜர் தாங்க இதுக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். 3 கலர் க்ரீம் எடுத்து அதை ஒரே பேக்கில் போட்டுட்டு அதை வச்சு நான் ரோஸ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். யூனிகார்ன் தீமுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணலாங்க. மேக்ஸிமம் ஒரு 7 கலர்ஸ் வரைக்கும் கூட நம்ம இது பண்ணலாம். மினிமம் ஒரு 3 கலர்லையாச்சும் பண்ணால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற யூனிகார்ன் தீம்க்கான ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ காது, அதோட கொம்பு இதெல்லாமே வந்து நம்ம மேலே செட் பண்ணியாச்சு. அடுத்தது யூனிகார்னுக்கு ஒரு சாஃப்டான கண் மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து சாக்லேட் கனாஷ் வச்சுட்டு கூட நம்ம ட்ரா பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து ஃபாண்டன்ட்டையே வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் பக்கம் ட்ரை பண்ண விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஃபாண்டன்ட்டில் வந்து கேக்கை கவர் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து ஃபாண்டன்ட் ஒர்க்கில் வைக்கிற ஈஸியாக இருக்கும். நான் வந்து க்ரீம்லேயே கவர் பண்ணியிருக்கிறதுனால இது வைக்கிற கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். ஏன்னா அந்த ஃபாண்டன்ட்டில் வந்து அந்த க்ரீமும் ஃபாண்டன்ட்டும் அப்படியே ஊறிடும். அதனால் கேக்கான ஃபுல் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் பக்கம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் மேலே வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளான ஈஸியான யூனிகார்ன் கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரியான கேக்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்மளோட மேக்கப் பேஜும் வந்து நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு அதுவும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். கேக் பண்ண கையோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காகவும் ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.